வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. எலெக்ஷன் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உலகப்போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. குண்டெல்லாம் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? சீக்கிரம் லாக்டவுன் போட போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 6 மாசத்துக்கு தேவையான காசை இப்பவே கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களே ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் பீப்புள். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? சாப்பாட்டு விலை வேற அதிகமாயிருச்சு. படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. இந்த மாதிரி அத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பப்படாதா. ஃபர்ஸ்ட் இந்த எபிசோடோட ப்ரோமோ வீடியோ தான் பார்த்தேன். அது பார்த்தே குபீர் சிரிப்பு வந்துருச்சு. படுத்துட்டு இருக்க சொல்ல செவுத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? அகல மரணம் அடைஞ்சிட்டேன் யாரு? நான். அப்போ ஃபுல் வீடியோ இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ந்து பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா Z5ல 143வது எபிசோடு அதில் போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க வீடியோ ஆரம்பிப்போம். நான் பேயை கண்ணால பார்த்துருக்கேன், பேய் சத்தம் போடுறத கேட்டிருக்கேன், இப்படி சொல்றவங்க ஒரு விதம். இன்னொரு பக்கத்துல இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் அவங்களே நினைச்சுக்கூடிய கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதம். நான் ரெண்டாவது விதம் அதில். ஏன்னா பலாயிரம் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. இந்த கதையும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரு லாஜிக்கல் ப்ரூஃப் கூட கிடைக்கல. இதுல இன்னொரு விதம் ஒன்று இருக்கு. நானே பேயாவும் ஆயிருக்கேன், என் மேல பேய் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். அதெல்லாம் இல்லங்க, அதெல்லாம் ஒரு கற்பனை, ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றவங்களும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். சோ நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றவர்கள். ஓ, நான் கூட என்ன நினைச்சேன், பேய் இருக்குன்னு சொல்றவங்க பேய் இல்லைன்னு சொல்றவங்க தான் ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் டிபேட்னு நினைச்சா, பேய் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் நான் தான் பேய்னு சொல்றவங்களுக்கும் டிபேட். அப்ப அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பேயா? சரி, பேய்கள் என்ன விவாதம் பண்ணுதுன்னு பார்ப்போம். பேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரோசி சர்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, ஆசன் கிட்ட இருக்கு. இஸ் ஆஸ் அ பெங்களூர் பக்கம் ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. நாங்க ரீசர்ச் பண்றதுக்காக போனோம். போயிட்டு சர்ச் பண்ணோம், யாராச்சும் இருக்கீங்களா, பேய் இருக்குதா என்ன. ரீசர்ச் என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு. சுடுகாட்டுக்கு போய் யாராச்சும் இருக்கீங்களா உங்க பேர் ரீசர்ச் பண்ண போயிருக்காங்க. நாங்க கொஞ்சம் எஃபென்ஸ் யூஸ் பண்ணுவோம். தெர்மாமீட்டர், வாய்ஸ் ரெக்கார்ட், விஇபி ரெக்கார்ட்ஸ், ஹிடன் கேமரா, நைட் விஷன் கேமரா. நாங்க கொஞ்சம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவோம். தெர்மாமீட்டர், கேமரா, நைட் விஷன் கேமரா, இதெல்லாம் வெப்பன்ஸ். நீ இதெல்லாம் வச்சு பேய் வந்துச்சுன்னா அடிச்சு துரத்திடுவீங்க. ராஸ்கோல் அடிச்சனா எப்படி அடிப்பான் இருக்கிற போட்டனா கடவாடவாயெல்லாம் பேந்து போகும். இவங்க இந்த கோஸ்ட் ஹண்டிங் காமெடிஸ் பண்றவங்க போல. காட்டுக்குள்ள ஒரு இருட்டான இடத்தை அப்படியே சுத்தி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு காமிச்சு திக் 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 திக்னு மியூசிக்கை போட்டு காட்டுவாங்க. அப்புறம் இவங்களே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு ஓடுறாங்கலாம் தெரியாது. இவங்களே ஓடிட்டு அங்க பேய் இருந்துச்சு நான் பார்த்தேன்னு இவங்க மட்டும் நம்மளாம் பாக்குற நம்மளையும் சேர்த்து நம்ப வைப்பாங்க. நம்புற மாதிரி நடிச்சாதான் வியூஸ் போகும்னு யூடியூப் சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அடிச்சா கீழே அந்த மாதிரி விழுந்து இப்படி படுத்துட்டு இந்த காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். என்ன 200 மீட்டருக்கா? எடுத்துட்டு போய் என்ன பசங்களெல்லாம் நான் கத்துறேன், யாருமே அப்சர்வேஷன்ஸ் பண்ணல. 200 மீட்டர் இவ்வளவு தூரம் வருங்க? ஆமா சார், 200 மீட்டர் சார். பேய் ஒரு அடிச்சு போட்டு தர சூட் கேஸ் மாதிரி எடுத்துட்டு போயிருக்கு 200 மீட்டருக்கு. இதெல்லாம் சிரிக்காம சொல்றாங்க பாத்தீங்களா? அதுலதான் அதுதான் டெடிகேஷன். சரி, இழுத்துட்டு போச்சு எல்லாம் சரி. இவங்க தான் வெப்பன்ஸ் கொண்டு போனாங்கல்ல, பேய் பயமுறுத்துறதுக்கு வெப்பன்ஸ், நைட் விஷன் கேமரா கொண்டு போனாங்கல்ல. அதுல ஒண்ணுல கூட ரெக்கார்ட் அவ்வளோ பேய் எடுத்துட்டு போனது இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அது ஏன்னா கேமரா இருக்க பக்கம்லாம் பேய் வரதில்லை. இன்ட்ரோவர்ட்ஸ் நீ ஒருத்தே கிடையாதுடா, இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஓகே, இந்த ஹிடன் கேமராலாம் வச்சிருந்தீங்களா, பேய்க்கு மாட்டுச்சா? மாட்டி இருக்காது சார். சில ஃபுட்டேஜஸ் இருக்கா? காட்டுங்க பாப்போம். வீடியோ வச்சிருக்கீங்களா? வீடியோஸ் இல்லை. நான் 3 days வரதுக்கு முன்னாடி கூட ஒரு விசுவல்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சிச்சு எனக்கு. அதானே, வீடியோவா ப்ரூஃபை காட்டுறது கஷ்டம். அது எவன் உட்காந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் போட்டு கஷ்டம் இல்லை. அதுக்கு பதிலாக ஃபோட்டோனா ஈஸியாக எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது பண்ணி நம்ப வச்சிடலாம்ல. ஃபோட்டோவில் பேய் ஒரு மாதிரி எடிட் பண்ணுறது ஈஸி இல்லை. சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. அந்த இமேஜ் கூட கொண்டு வந்திருக்கேன். காட்டுங்க பாப்போம். இதுவா? யா சார், ஒண்ணுமே தெரியல. அது சிமெட்ரியில் பிடிச்சது சார். ஸோ அங்கே நாங்கள் 4-5 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஹார மார்க் போட்டிருக்கேன் சார், சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னது சார்? அதுதான் சார். அதுதானா? என்னங்க அது? அதுல ஒண்ணுமே தெரியல. இல்லங்க, ஏதோ சிவப்பு கலர்ல ஏதோ ஆரஞ்சு கலர்ல என்னது சார்? ஆரஞ்சு கலர்ல காலை மட்டும் தெரியுது சார். எங்க தெரியுறாரு சார்? ஆரஞ்சு கலர்ல காலை மட்டும் தெரியுது சார். காலா? எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுது? காலு தெரியுதா? எனக்கு ஏதோ குச்சி தான் தெரியுது. அடுத்த போட்டோ. இது என்னது? அங்க ஆள் இருந்தாங்க, அங்க கை வந்துச்சு. இப்ப யார் கை வருது?
இதுல என்னென்ன ஒண்ணுமே தெரியல எனக்கு. எனக்கு இதுல பேய் தெரியல, ஆனா வேற ஒரு விஷயம் தெரியுது. இவர் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு வந்து, நாங்க ஏதோ சர்ச்சு சிமெண்ட்ரி அங்கதானே போனோம்னு சொன்னாங்க. என்ன பெருமாள் போட்டோ எல்லாம் போட்டிருக்கு? கிறிஸ்துவ சுடுகாட்டுல ஹிந்துக்குள்ள புதைக்கிறோட நம்ம எல்லாம் லிபரல் ஆயிட்டோமா? இல்லையே. சரி என்னவோ, ஆனா அங்க எனக்கு ஒரு மண்ணும் தெரியல எனக்கு அதுல. தெரியல உனக்கு? தெரியலையே. என்னங்க இதெல்லாம் பேயின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போடுங்கயா. ரியலாவே இல்லையே, பண்ணா ரியலா பண்ணணும். இது என்னன்னு தெரியுமா சார்? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா உங்களால? இது ஹனுமான் ஃபேஸா? இட் லுக்ஸ் லைக் ஹனுமான்ஸ் ஃபேஸ். இவரே எழுதி கொண்டு வந்துட்டாரு. இதை போய் காமிச்சா அவனு நம்ப மாட்டான், நம்மளே எழுதி போயிட்டு எழுதி கொண்டு போயிடுவோம் சொல்லிட்டு எழுதி கொண்டு வந்திருக்காரு. புதருக்குள்ள என்னமோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை போய் ஹனுமான் மூஞ்சின்றாங்க. இதுல எங்க எனக்கு இதுல ஹனுமான் மூஞ்சி தெரியுது? இங்க ஹனுமான் இருக்கா சார்? அது மூஞ்சி மட்டும் பாருங்க. இதுல முகம் எங்க இருக்கு? இதுல பாருங்க. முகம் எங்க இருக்கு? மூஞ்ச மட்டும் பாருங்கன்னா மூஞ்சி எங்க இருக்கு? இது ஃபுல்லா வந்து ஹனுமான் மூஞ்சி சார். எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு சார், பின்னாடி பாருங்க முடி மாதிரி இருக்கும். இது ஃபயர். ஓ இங்க இருக்காமா, இந்த இடத்துல. காட்டுக்குள்ள போய் கண்ட மணிக்கு எங்கேயாச்சும் ஏதாவது கொளுத்தி விடுறது, எதையாச்சும் அங்கேயும் போட்டோ எடுக்கிறது, அதுல தப்பி தவறி ஏதாவது உருவம் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடென்டலா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கூட கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ், பேயை கண்டுபிடிச்சிட்டோம், கடவுளை கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆதாரம். இதை கொண்டு வந்து நீங்க காட்ட வர செய்றீங்க. இது வண்டியில போகும்போது எனக்கு மிரர்ல இருந்து போட்டோ பிடிக்கிறேன். ஓ இது வாளா? சில நேரம் பாத்தீங்கன்னா வானத்துல மேல பாத்தீங்களா மேகம் இருக்கும், அது நீங்க பூனை நினைச்சா பூனை மாதிரி இருக்கும், யானை நினைச்சா யானை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒண்ணு காட்டி அது அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. கரெக்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் எழுதி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுறது நீங்களா பேயா? இப்படின்னா நீங்க பேயா? உங்க மேல பேய் இருக்கா? நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரு தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வரல, வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு சுகர் அதிகமாக வந்து நான் அகல மரணம் அடைஞ்சிட்டேன். நான் அதாவது வந்து இவங்க இறந்து போய் அவங்களோட தங்கச்சி மேல பேயா வந்து உட்கார்ந்து ஜீ தமிழ்ல ஷோ அட்டன் பண்ணிருக்காங்க. அகல மரணம் அடைஞ்சிட்டேன் நான். நீங்க வந்து இப்ப நீங்க பேய் இப்ப நீங்க வந்திருக்கீங்க, அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? அம்மா நீங்க உங்க மேல வர்றக்கு நீ யாரு மேன்? உண்மையில ஏமா நான் வரணும்? இதெல்லாம் எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிறது, நீ தலையிடக்கூடாது கேக்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். சொல்றேன் சார். என் தங்கச்சிக்கு வந்து அதிகமா கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா, ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. அம்மா இங்க பண்ணி காட்டுங்க, நாங்க நம்புறதுக்கு. என்னங்க பேய்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னா நான் கருவாட்டு குழம்பு தின்னு காட்டுறேன் சொல்றாங்க. என்னங்க இங்க பாரு, நான் கருவாடு திங்கிறேன், ஒத்துக்க நான் பேயின்னு. இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். நான் நம்ப மாட்டேப்பா. நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? அட போயா. என்ன பண்ண சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா, இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா, கடகடன்ட்டு. நானும் தான் படுத்து உருளுவேன், அதுக்குன்னு என் மேல பேய் இருக்குன்னு அர்த்தமா? மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? என்னங்க ஏங்க பேயை போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க? ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? பறந்து காட்டு உருண்டு காட்டு பாவங்க. அவங்களாம் வந்தா ஏதோ 4 வாய்த்து சோறு திட்டு போயிருவாங்க. நீங்களா படத்துல பார்த்து பேய்னா பெரிய பெரிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஏத்தி விட்டுட்டு இதே நீ பண்ணி காட்டு சூப்பரா இருக்கா, இதே நீ பண்ணி காட்டுன்னு சொன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். கருவாட்டு குழம்பு அதை விடுங்க ஆண்டி, வேற ஏதாவது சொல்லுங்க ஆண்டி. பழி வாங்குறதுக்கு பேய் வரும், ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்கு பேய் வரும், கருவாட்டு குழம்பு திங்கிறதுக்கெல்லாம் பேய் வரும். யாராவது வருவாங்க சார், கருவாட்டு குழம்பு கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா கிடையாது சார். பேயால மனிதர்களுக்கு எந்த பயன்? எந்த பயனுமே கிடையாது. இப்ப பேய்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது? எதுவுமே பிடிக்காது சார். சாப்பிடுறது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். ஓ, அப்போ வந்து அதிகமா நம்ம வந்து பிடிச்சதெல்லாம் எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கோம், உள்ள அமுக்கிக்கிட்டே இருக்கோம்னா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு பேய் பிடிச்சிருக்கு.
என் வாய் கண்ட்ரோல் ஆக மாட்டுது. என்னத்தையாச்சும் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கேன். எனக்கு பேய் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான். இல்லைன்னா நான் புடிங்கிருப்ப போட இல்லைன்னா நான் டயட்ல இருந்துருவேன். பேய் பிடிச்சிருக்கு. ஏய் இதெல்லாம் ஒரு காரணம். ஓகே, இவங்க கண்டிஷன் என்ன, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அக்கா இறந்த போது இவங்களால போய் பார்க்க முடியல, சம்திங் இவங்களே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்களாம். ஸோ அந்த கில்ட் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால் வந்து அவங்க அக்கா கூட இருக்க மாதிரியே நினச்சிட்டு, சப்போஸ் இவங்க நிஜமாவே இவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எங்கள் அக்கா என் கூட தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டே இருந்து அந்த கில்ட்டில் இருந்து வந்து மென்டலி அவங்க வந்து எங்கள் அக்கா என் மேலே வந்துட்டாங்க, என் கூட இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்துட்டு போவாங்க, எங்கள் அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன், எங்கள் அக்கா பிடிச்சதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி இவங்களே தன்னைத்தானே அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. கிராமத்துல நான் இருந்தேன். ஒரு அக்கா கூட நல்லா பேசும் பழகும். அவங்க வீட்டுக்காரர் வந்து கேக்குறாரு, என்ன பையன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவங்க ஒய்ஃப் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. சண்டை அவருக்கு எனக்கு சண்டை. ஒரு வாரம் கழிச்சு அலரி கொட்டை அரைச்சு குடிச்சிட்டு உட்காந்துக்கின்னு இருக்காரு. 3 மணிக்கு அலரி கொட்டை அரைச்சு குடிச்சவன் கரெக்டா 5 மணிக்கு உயிர் போயிடுச்சு. 16வது நாள் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன். இங்க காத்து இல்லைன்ட்டு படுத்துன்னு இருக்கோம். வந்து இந்த ஆளு நீங்க நம்புங்க, நம்பலன்னா விட்டுடுங்க. அப்படியே நிஜ ரூபத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இங்க செவுத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். அமுக்குறான். சிரிமானி பேய் வருதான் பறக்குதான். அந்த ஆண்டி என்னடானா, பேயெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, வந்தா நாங்க சாப்பிட்டு நாங்க பட்டு போயிடுவோன்றாங்க. இவர் என்னடான்னா அது ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணுது, குதிக்குது, அமுக்குது. பேய் இல்லைன்னு சொல்றவன் சிரிக்காதீங்க, பேயே சிரிக்குதே. இவ்வளவு நேரம் சிரிச்சாங்க, அவங்களும் சிரிக்கிட்டோம். நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. நமக்கு ஜபரம். நான் உண்மையை தான் சார் நான் சொல்றேன். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலன்னா போங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சது பாருங்க, இங்க பாருங்க. நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? உனக்கு மேல நான் சிரிப்பேன். என்னையா திடீர்னு சிரிக்கிறீங்க, திடீர்னு அப்நார்மலா பண்றீங்க. ஐயோ. சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமாம், மோகினி பிசாசு. பிசாசுலே வந்து ஒரு ஒரு கில்மாவான பிசாசு மோகினி பிசாசுன்னு நான் படங்கள்ல பார்த்துருக்கேன். பல்லே ஆலியா நீ. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. சொல்லுங்க. மோகினிங்க பிசாசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேரேஜ் ஆகாம செத்து போறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து செத்து போயின பிறகு இந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா, கணவன் மணியா இருக்க முடியாது, ஆசை இளமை ஆசை வந்து தீர்த்துக்க முடியாது. வேற என்னப்பா அவனு? அதுக்கு ஓபன் த டோர். போடா. அந்த மாதிரி ஒரு பிசாசு தான் வந்து என்னை பிடிச்சது. என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஆனா மத்தவங்க எல்லாம் பேய் பிடிச்சப்ப பயத்தோட சொன்னாங்க, இவன் மட்டும் ஜாலியா சொல்றியா? ஒரு மூஞ்சில எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுது பாருங்க. மோகினி பிசாசு சார், அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார், என்ன பிடிச்சிக்கிச்சு சார். நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல பிடிச்சது நான் தான் சொல்றேன், உடல் பாதிப்பு வரும்னு சொன்னேன் உங்ககிட்ட. இல்ல பாடி பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்ல, ஜாலியா சொல்ற மாதிரி தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட பிறகு தான் சார் இப்போ தெளிவா இருக்கேன் நான். அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்போ இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள என் பக்கத்தில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்க வச்சிரும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். ஸோ அந்த பேய் உன்னை என்ன படிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும். பாதிக்கப்பட்டவங்க எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் அப்படி சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டிருக்கேன் சார், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்படி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? கஷ்டப்படுற மாதிரியே தெரியலையே. ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்க வச்சிரும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். ஓ, அப்போ முடிஞ்சா பேய் வந்து இவரை வந்து பேட் டச் பண்ணிருக்கு, அபியூஸ் பண்ணிருக்கு. ஏன் தான் அந்த பொம்பளை பேய்கள்லாம் இப்படி இருக்கீங்களோ? சி, நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? என் ஊர் பக்கத்திலே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு. அப்போ கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நைட்ல கனவுல வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன், அந்த பேய் பின்னாடி வருது, ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. அப்ப உங்க குழந்தை? பேயோடைய மோகினி பேயோடைய கனவுல இருந்து குழந்தை, கை குழந்தை, பிரெக்னென்ட் ஆகி இருக்காரு இவரு. பயங்கரமான டிஸ்டா இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லையா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறேன்ப்பா, இருப்பா. நான் IVF குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைனா என்னால சாமி. உங்களுக்கு ஏன் சார் ஜலசி ஆகுது? அவரால் முடிஞ்சிருக்கு, அவர் பண்ணியிருக்கார் கிராஸ் ஓவர். சாமி வந்தது இல்லைங்களா, 4-3 பேர் போகும்போது சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் என் பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய
ஒரு எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் செட்டில் போட்டுருச்சு அந்த சாமி. குழந்தை பேயை தூக்கி எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டாங்களா? பேபி கார்ன் ஃப்ரை. 2021 சார் எங்க வீடுலாம் கிராமம் தான் சார். நாங்க ஊத்து தண்ணி இறக்கி போவோம். நானும் இன்னொரு பொண்ணு தான் போனோம். அந்த பொண்ணு பாதியோட வந்துருச்சு. ஊத்து தண்ணி இறச்சிட்டுலாம் வந்துட்டேன் சார். வீட்டுல இருந்த பிள்ளை அந்த ஆட்டம் ஆடி இருக்கேன் சார். உருண்டு வீட்டுல உருண்டு, அங்கிட்டு உருண்டு இங்கிட்டு உருண்டு, எங்க வீட்டையே ஒரு மாதிரி ஆக்கியிருக்கேன். அப்புறம் வந்து பூசாரி உடனே ஒடியான்ட்டாரு. பூசாரி வந்து 90 இடத்துல ஒடியாரு. எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அடிக்கிறாங்க, குச்சை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அடிச்சப்பெல்லாம் சத்தியமா எனக்கு என்னன்னு கூட தெரியல. என்ன நான் நிக்கிறேன், நான் எப்படி இருக்கேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு மாசம் எந்திரிக்கவே முடியல என்னால. எங்க வீட்டுல எங்க அம்மா என்னை பார்த்து பார்த்து அழுதாங்க. தான் கிராமம், லைட் இல்ல, இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன்னா பேய் நம்பிக்கையோ இல்ல பேய் பயமோ இருந்திருக்கலாம். இருட்டுல போய் என்னத்தையோ இருட்டுல பார்த்ததுல வந்து பேய் பிடிச்சு நினைச்ச அந்த அதிர்ச்சியில இவங்களே 3 நாள் வந்து நம்ம எனக்கு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்நார்மலா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிள். இதெல்லாம் நோண்டி பார்த்தா வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரீசன்லாம் காம்ப்ளிகேட் பண்ணதான் பேயோட பவர் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். பெக்குலியரா என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு பேய் வந்த உடனே? ஊரெல்லாம் நைட்ல போய் அங்க எங்க இதுல கட்டத்துல பாலம் இருக்கு சார். கட்டத்துல பாலல போய் அங்க உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சிருக்கேன் சார். சிகரெட்டு பீடி அதை எடுத்துட்டு உட்காந்து வந்து அடிச்சிருக்கேன் சார். நைட்டு 1 மணிக்கு. இங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க பேய் இருக்கு இல்ல அது எப்படியா நீங்க அடிச்சிருப்பாங்க. அந்த அனுபவிச்சவங்களுக்கு அந்த வேதனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா தெரியுமா? சும்மா பேய் இல்ல என்ன பேய் இல்ல அனுபவிச்ச 1 மாசம் நல்லா சோறு திங்காம வீட்டுல ஒருவங்க படுத்து எந்திரிக்காம கோயிலா எங்க அம்மா பழஞ்சாங்க எங்களை தூக்கிட்டு. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. அண்ட் வந்து நான் வந்து பாலத்துக்கு அடியில் போய் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சின்ன வயசுல ஏதாவது பார்த்ததா இருக்கும். சின்ன வயசுல அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது வேற யாராச்சும் அப்படி உட்காந்துருப்பாங்க. அது நமக்கு வந்து பெக்யூலரா வந்து இது நம்ம நோட்டீஸ் பண்ணி இது நம்ம இன்ஸ்பிரேஷனை எடுத்து தான் பண்ணுவோம்னு சில விஷயங்கள்லாம் கிடையாது. மென்டலி அது ஒரு இடத்துல தானா பிரெயின்ல எங்கேயா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப பிரெயின் அன்கண்டிஷனலா நம்மளோட கண்ட்ரோல் எல்லாம் பிரெயின் அப்படி இப்படி ஆடும்போது அங்கங்க பார்த்த நினைவுகள் எல்லாமே வந்து எது வேணா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி என்ன வேணா பண்ண வைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே சைக்காலஜில எக்ஸ்பிளேஷன் இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். அவசியமா சார்? பேய் வந்ததா நான் சொல்றேன். நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். சார் அவங்க பேய் இல்ல நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்களோட கண்டிஷன் எல்லாமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இதுக்கு அவங்க போய் பார்க்க வேண்டியது சாமியார் இல்ல டாக்டர்ஸை தான் நாங்க நம்புறோம். அவ்வளவுதான். சிம்பிள். இதுதான். இதை சொன்னா நம்ம ஊர்ல முக்காவாசி பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பேய் பிடிச்சிருக்கு சாமியார்ட்ட போலான்னு சொன்னா ஓகே நமக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய நமக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. இதே வந்து சயின்டிபிக்கா லாஜிக்கா நீ போய் ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை பாருன்னு சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்றியா? என்னை பார்த்தா உனக்கு மெண்டல் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா வந்து மன வளர்ச்சி இல்லாத மாதிரி, மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தெரியுதா உனக்குன்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆயிடுவாங்க. எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சா மட்டும்தான் நான் வந்து டாக்டர்கிட்ட போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது. சைக்காலஜிக்கலாக நமக்கு ஏதாவது எந்த இஷ்யூனாலும் போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாம். அது இங்கே நிறைய பேருக்கு புரியறது இல்லை. எங்க வீட்டில் நாங்கள் படுத்திருக்கும் போது எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்காங்க. அதுதான்ப்பா சொல்றாங்க. நீங்க ஏன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இது வந்து ஈஸியாக சைக்காலஜிக்கலாக கியூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை ஏன் வந்து நீங்க பேய் அது இதுன்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? வந்து இது பேய் எல்லாம் ஒரு கருமமும் கிடையாது. நம்ம பிரெயினுக்குள்ள மூளை வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி அப்படி இப்படி விளாண்டனால தான் இதெல்லாம் நமக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் அப்படி ஒன்று ஆனாலும் நம்ம வந்து பதறாம பயப்படாமல் இருப்போம். இன்னொரு டைம் வரக்க சான்சஸ் கம்மி. பேய் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் எப்போ அந்த இருட்டுக்கு போனாலும் அந்த இடத்துக்கு போனாலும் அது ஒரு ட்ராமா மாதிரி கிரியேட் ஆகி மறுபடியும் வாழ்க்கை முழுக்க எப்போ வேணா வரலாம். இதெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அடப்போங்கய்யா, ஏதோ இந்த சைடு என் மேல பேய் பிடிச்சிருக்கு, நான் தான் பேய் இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா அதுலயே ஃபில்டர் பண்ணி இத்தனை தான் காமிச்சிருக்காங்க. அதுவே இவ்வளவு டம்மியா இருக்கு. அப்ப மத்தவங்க பேசுனதெல்லாம் எவ்வளவு டம்மியா இருக்கும்? ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். சோ வழக்கம் போல என்ன இருக்குன்னா பேய் டீம் தோத்து போச்சு. அதுவும் இந்த டைம் ரொம்ப காமெடியா தோத்து போச்சு. ஸோ அம்பர்தான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் ஒன்று காட்டுறேன். இதில் வந்து ஒரு ஃபோட்டோ தெரியுதா? அந்த ஃபோட்டோவில் வந்து நடுவில் ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை வந்து கண்ணை சிமிட்டாமல் ஒரு 30 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோவை போடுறேன். ஸ்க்ரீன் பிளாக் ஆன உடனே உங்களை சுற்றி எங்கே வேணா பாருங்க, ஒன்று தெரியும். எப்படி மாசா இருக்கா? அப்படியே அப்படியே உங்களை சுத்தி ஒரு பேய் எஃபெக்ட்ல தெரிஞ்சா? சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்கலாம் பண்ணுங்க. பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல?
பண்ணலைன்னா நீங்க பாத்ரூம்ல உட்காந்து இருக்கும்போது கூட உங்க பக்கத்துல உட்காந்து இது பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் நிம்மதியா ஒண்ணுமே பண்ண முடியாது. தம்பி நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.